ஹீரோயின் அதோட ரொம்ப லேட்டாக தான் வீட்டுக்கு வரலாம். மாமியார் பிடிச்சி லெஃப்ட் ரைட்டு வாங்கிடுறாங்க. என் பிள்ளை விட்டுட்டு நீ எவன் கூட சுற்ற ஆரம்பிச்சிட்டியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த டைமுக்கு பார்த்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ ரொமான்ஸ் பண்ணியிருப்பான் இல்லையா, அவன் வந்துட்டு அவன் கழுத்தில் பிடிச்சி கடிச்சு வச்சுட்டான் போல. அந்த அடையாளத்தை மாமியார் பார்த்துட்டாங்க. அடியே பாவி, உன்னை போனா போதுன்னு சொல்லிட்டு என்னோட பிள்ளைக்கு இவ்வளோ பெரிய குடும்பத்தில் கட்டி வச்சா இப்போவும் நீ இந்த மாதிரி வேலையை பண்ணிட்டு வந்து எங்கள் குடும்ப மானத்தையே வாங்கிட்ட. நீ என் பிள்ளைக்கு பெரிய துரோகம் பண்ணிட்ட. நீ வந்து இன்னும் அவன் எழுந்துக்காம இருக்கிறதுக்கு காரணம் உன்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க செம்மையா கோவப்பட்டுறாங்க. ஹீரோயின் எவ்வளோ சொன்னாலும் வந்துட்டு மாமியார் கேட்குற மனநிலைமையில இல்லை. இவளை போட்டு அடி பின்னி எடுத்துடுறாங்க. இப்போ தான் ஹீரோ உள்ளே வரான். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது, உன் அண்ணனுக்கு துரோகம் பண்ணிட்டு வந்து நிற்கிறா, வேற எவன் கூடியோ வந்து சுற்றிட்டு வந்து நிற்கிறா அப்படின்னு போட்டு அடிக்கிறாங்க. ஹீரோ நேராக வந்து அவங்க அம்மாவை பிடிக்கிறான். எதுக்காகம்மா இப்படியெல்லாம் பண்ணுறீங்க? நீங்கள் வந்து அப்போவே நான் சொன்னேன் கல்யாணம்லாம் பண்ணி வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நிலமையில இருக்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே தப்பு. அதை விட்டுட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. உங்களுக்கு இந்த பொண்ணை பிடிக்கலன்னா வீட்டை விட்டு அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறான். அது எப்படிடா சொல்லுவேன்? இவ வந்து இங்கே இருந்தால் மட்டும்தான் உங்கள் அண்ணனுக்கு அண்ணன் மொழிப்பான். அதுக்காக தானே இவ்வளோ கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இவங்க குடும்ப இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவளை இங்கே அனுப்பி காசும் வாங்கிக்கிட்டாங்க. இவ்வளோ பண்ணதுக்கு அப்புறமும் என்னோட பிள்ளைக்கு இவ துரோகம் பண்ணியிருக்கா, என் குடும்ப மானத்தை வாங்கியிருக்கானா, இவளை எப்படி நான் சும்மா விடுறது அப்படின்னு டென்ஷன் ஆகி கத்துறாங்க. ஹீரோயின் எழுந்து போகும்போது இப்போதான் அவள் கழுத்தில் போட்டிருக்க மணியை இவன் நோட் பண்ணுறான். அந்த மணி வந்து ஹீரோயின் போட்டிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ஞாபகம் இருக்கு. உடனே வேகமாக போய் அவளை திருப்பி பார்க்குறான். அவ்வளோதான், ஹீரோவோட மனசு அப்படியே சுக்கெல்லாம் உடஞ்சி போயிடுச்சு. இப்போ ஹீரோ வந்து டோட்டலாகவே ஹீரோயினை தப்பாக நினச்சிக்கிறான். அப்போனா நீ இவ்வளோ நாளுமே என்னை ஏமாத்திட்டு வந்திருக்க, இது எல்லாமே வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் பண்ணியிருக்க அப்படின்னும் போது ஹீரோயின் இல்லை அப்படின்னு சொல்கிறா. இதுக்கு மேலே எங்கள் ஹீரோயின் சொல்கிறது அவன் கேட்பான். கரெக்டாக இப்போ தான் செக்ரட்டரி கால் பண்ணுறான். அவன் ஃபோன் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறான்னா, சார் லிஃப்ட்டில் நீங்கள் மயங்கி இருக்கும் போது உங்கள் அண்ணி வந்துட்டு உங்களோட மொபைல்லேருந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறான். தரன்னு ஹீரோயினை கையை பிடிச்சி அவனோட ரூம்க்கு இழுத்துட்டு போகிறானா. அங்கே அவங்க அம்மா பயந்துடுறாங்க. டே கொலைகளை பண்ணிடாதரா, அவளை எதுவும் பண்ணிடாதரா அப்படின்னு கதறாங்க. ஹீரோ செம்ம கடுப்பா ஹீரோயினை அவனோட ரூம்க்கு கொண்டு வரான் இல்லையா. அவன் என்ன கேட்குறான் அப்படின்னா, அப்போனா நேற்று நீ வந்துட்டு லிஃப்ட்டில் என்னை காப்பாற்றணும்னு ட்ரை பண்ணல, அது எல்லாமே நடிப்பு தான் இல்லை, என்கிட்ட இருந்து அந்த டாக்குமெண்ட்டு திருடுறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணியா அப்படின்னு கேட்குறான். இல்லை உண்மையாகவே நான் வந்து உங்களை காப்பாற்றணும்னு தான் நினச்சேன், என் மனசார நான் அதை தான் நினச்சேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. இல்லை நீ முதல்ல இருந்தே வந்து உன்னோட குடும்பத்துக்காக தான் என் குடும்பத்துக்குள்ளே வந்த, அதனால தான் நீ எல்லாத்தையுமே நடிச்சிருக்க, இவ்வளோ நாளும் நீ யாருன்ற உண்மையை என்கிட்ட மறைச்சிருக்க, நீ இது எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பயங்கரமாக கோவப்படுறான். ஏன் என் அண்ணனையும் கல்யாணம் பண்ணிக்கணும், என்னையும் வந்துட்டு உன்கிட்டயே பக்கத்துலேயே வந்து உனக்கு ஆசை நாயகனாக வச்சுக்கணும்னு நினச்சியா?